ஒருவர் இருந்தார், ஒரு துறவி. அவர் ஒரு நாள் மதியம் போஜனத்துக்காக அமர்ந்தார். பாரிசாகர், அதாவது அவருக்கு பணிவிடை செய்பவர், ஒரு குறிப்பிட்ட காயை கொஞ்சம் அதிகமாக வைத்து விட்டார். இவர் அதை சாப்பிட்டார். நன்றாக இருந்தது. முழுவதுமாக சாப்பிட்டு விட்டார். உடனே மீண்டும் ஒரு முறை வைத்தார். சாப்பிட்டு முடிக்கும் பொழுது அதையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டார். அந்த பாரிசாகர் இவருக்கு அது பிடித்து போய்விட்டது என்று நினைத்து அடுத்த வாரமும் அதை சேர்த்தார். இவர் அதே போல் விரும்பி சாப்பிட்டார். மீண்டும் 2 நாட்கள் கழித்து அதே காயை வைத்தார். அப்பொழுது இவர் அதை கவனித்தார். இதே காய் திரும்பி திரும்பி இதே பக்குவத்தில் வருகிறதே என்று. பாரிசாகரை பார்த்தார். இல்லை, தங்களுக்கு பிடிக்கும் என்றுதான் மீண்டும் செய்தேன்னார். உடனே இந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சாப்பாட்டை அப்படியே மூடி வச்சுட்டு எந்திரிச்சிட்டார். 3 நாட்கள் தண்ணீரை தவிர எதுவுமே சாப்பிடவில்லை. பாரிசாகர் பயந்து போய்விட்டார். வந்து என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னாரு. இல்ல, எனக்கு எதுவும் பிடிக்க கூடாது, எது மேலேயும் பற்று இருக்கக்கூடாது. அதுதான் இப்ப நான் இருக்கிற பதவிக்கு உசத்தது. ஆனால் எப்ப எனக்கு ஒண்ணு பிடிக்கும்னு உனக்கு தோணுதோ அப்பயே நான் அதுல சரியில்லைன்னு அர்த்தம். அந்த பற்றை விடுவதற்காக நான் சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அந்த பற்றற்ற ஞானி யாரென்றால் காஞ்சி மகா பெரியவர் சந்திரகேந்திர சுவாமிகள். நாமும் அது போன்ற பற்றற்றவர்களை பற்றி நன்கு பக்குவமாக அறிவோம், வாழ்க்கையில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.